रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशावदिभ्यः निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः उरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे। हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावळी लोभनीयं पीयूषप्लावितोऽहं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशम् तारुण्यारम्भरम्यं परमसुख रसस्वादरोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत्सुन्दरी मण्डलैश्च। योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा। सिंधो हृत्वा निशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मी। अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः। स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात्। द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिहमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम् आयुरारोग्यसौख्यम्। जानकीकान्तस्मरणं गोपिकाजीवनस्मरणं ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நல்ல 2 நாட்கள் 3 நாட்கள் 4 நாட்கள் 5 நாட்கள் 6 நாட்கள் 7 நாட்கள் 8 நாட்கள் 9 நாட்கள் 10 நாட்கள் 11 நாட்கள் 12 நாட்கள் 13 நாட்கள் 14 நாட்கள் 15 நாட்கள் 16 நாட்கள் 17 நாட்கள் 18 நாட்கள் 19 நாட்கள் 20 நாட்கள் 21 நாட்கள் 22 நாட்கள் 23 நாட்கள் 24 நாட்கள் 25 நாட்கள் 26 நாட்கள் 27 நாட்கள் 28 நாட்கள் 29 நாட்கள் 30 நாட்கள் 31 நாட்கள் 32 நாட்கள் 33 நாட்கள் 34 நாட்கள் 35 நாட்கள் 36 நாட்கள் 37 நாட்கள் 38 நாட்கள் 39 நாட்கள் 40 நாட்கள் 41 நாட்கள் 42 நாட்கள் 43 நாட்கள் 44 நாட்கள் 45 நாட்கள் 46 நாட்கள் 47 நாட்கள் 48 நாட்கள் 49 நாட்கள் 50 நாட்கள் 51 நாட்கள் 52 நாட்கள் 53 நாட்கள் 54 நாட்கள் 55 நாட்கள் 56 நாட்கள் 57 நாட்கள் 58 நாட்கள் 59 நாட்கள் 60 நாட்கள் 61 நாட்கள் 62 நாட்கள் 63 நாட்கள் 64 நாட்கள் 65 நா
வித்யை வாரி வழங்கக்கூடிய ஒரு பள்ளி திடத்தில் இவ்வளவு நாள் உபன்யாசங்கள் நடந்திருக்கு. இந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவியர்கள் எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு பெண்ணே ஒரு உதாரணம். ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதமாமா போலே இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வித்தையை வாழி வழங்கக்கூடிய இந்த விடத்தில் கம்பரிடத்தில் மிகுதியாக பக்தி கொண்டு ராமனிடத்தில் அத்துணை பக்தி பூண்டிருந்த கம்பவாரிநிதி சுவாமி ஸ்ரீ மகாபாரதத்தை உபன்யசித்தார். நேற்றைய நாள் இன்றைய நாள் என்கின்ற கணக்கிலே நேற்றைய நாள் தமிழை சுவைத்து அனுபவித்து தமிழுக்காகவே கண்ணனுக்காகவே தன்னுடைய அத்துணை கைங்கரியங்களையும் சமர்ப்பித்த ஆண்டாள் நாச்சியாருடைய வைபவத்தை பார்த்தோம். அந்த ஆண்டாள் அனுபவித்த காதலன் மணாளன் நாயகன் கண்ணன். அந்த கண்ணன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்திருந்தது உத்தரப்பிரதேசம், ஹரியானா, குஜராத் பக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த கண்ணனை ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடுவது வழக்கம். நம் தமிழகத்தில் எத்துணை பெரிய புஷ்கரணி, அது ஒரு சமுத்திரம் என்றே பெயர். அங்கு ராஜகோபாலன் என்கின்ற பெயரோடு பெருமாள் மன்னார்குடியில் ஆயராய் இருக்கின்றார். தமிழகத்துல கிருஷ்ணர் தட்சிண துவாரகான்னு பேரு, சம்பகாரண்யம், அங்க பெருமாள் ராஜகோபாலனா இருக்கார். ஆந்திர மாநிலத்துல பெருமாள் திருவேங்கடமுடையானா இருக்கார். நீங்க நினைப்பேள் கிருஷ்ணருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னு. வெங்கடாச்சல மகாத்மியத்துல பெருமாள் தாயாரை தேடின் வரும்போது வகுளமாலிகாவை பார்க்கிறார். வகுளமாலிகா யசோதையின் மறுபிறப்பு, கண்ணனேதான் ஸ்ரீனிவாசன். தேசிகன் எடுக்கிறார், கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த திவ்யதேசம் திருவேங்கடம். அங்கேயும் கிருஷ்ணரா தான் இருக்கார் பெருமாள். கொஞ்சம் அப்படியே புயல் வரக்கூடிய இடமா போகலாம், ஒடிசா. ஏன்னா புயல்னா அந்த ஊருக்கு தான் வரும். ஒடிசால புரிங்கிற க்ஷேத்திரம், புருஷோத்தம க்ஷேத்திரத்துல பெருமாள் ஜெகநாதனாக இருக்கின்றார். கொஞ்சம் பக்கத்துல வாங்கோ, மகாராஷ்டிரத்துக்கு வந்தேன்னா பண்டர்பூர்ல விட்டலனா இருக்கார். கொஞ்சம் கீழே இறங்குங்கோ, கர்நாடக மாநிலத்துல உடுப்பியில கிருஷ்ணரா இருக்கார். அதை விட அப்படியே அரபிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனேங்கிற மாதிரி போனேன்னா இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் குருவாயூர்ல அழகனாக இருக்கின்றார். அரபிக்கடலோரமாக தான் இருக்கார். அதனால ரெஹமான் அவரை தான் பாடியிருக்கார். இவர் தானே அழகன், வேற யார் அழகன்? அதனால இப்பேற்பட்ட க்ஷேத்திரம், கண்ணனுக்கென்னு உகந்த க்ஷேத்திரம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கு. ஏதோ நான் 6 சொல்லியிருக்கேன்னு வச்சுக்காதீங்க. குஜராத், மத்திய பிரதேஷ், எல்லா இடத்துலையும் கிருஷ்ணானுபவம் அவ்வளவு ஓங்கி இருந்த காலம், ஓங்கி இருக்கக்கூடிய காலம். ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு பெருமை. ஆயினும் ஸ்ரீ குருவாயூருக்கு ஒரு தனி ஏற்றம். அந்த குருவாயூருக்கு என்ன பெருமை? பெருமாள் அங்க எங்கனே வந்தார்? ரோக நிவாரணம்னு பட்டத்திரியில் எழுதினாரே. ஒருவேளை இப்ப ஒண்ணுமே இல்லை, இப்படி வச்சுக்கோங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நாராயணியம் படிச்சா வியாதி போகும், அது போகும், இது போகும். குருவாயூருக்கு போங்கோ, வியாதி சரியா போயிடும் சொல்றான். சரி, இப்ப நம்ம லௌகீகமாவே எடுத்துப்போம். இப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம் ஏதோ சில சிம்டம்ஸ் இருக்கு, உடனே வீட்டுல சொல்றா நீ டாக்டர் கிட்ட போய் பார்த்துடணும் அப்படிங்கிறா. இப்ப என்னன்னா, நம்ம உடனே ஏதோ ஒரு அப்படியே நடந்து போகும்போது எங்கேயோ டாக்டர்னு போட்டுருந்தா உள்ள போயிட மாட்டோம். நம்ம என்ன பண்ணிடுவோம், ரெவ்யூஸ்னு ஒன்று உண்டு. இப்போ ஒன்றுமே சாப்பிட்ற இடத்துக்கே பார்க்குறோமே இல்லையா, அங்கே ஒழுங்காக பண்ணுறாளா இல்லையா, இங்கே இட்லி நன்னா இருக்குமா இல்லையா, அங்கே சட்னி இன்னைக்கு அதில் என்ன ஜலம் போடுறா, நல்ல சுத்தமான ஜலமா இல்லாட்டா பெருமாள் கிட்ட போகக்கூடிய ஒரு ஜலமா இல்லை பெருமாளுடைய ஜலமா, எதுன்னே நமக்கு தெரியாது. அதனால எல்லாத்துக்கும் ரெவ்யூ பார்க்குற மாதிரி டாக்டருக்கும் பார்ப்போம். இந்த டாக்டர் கைராசியான டாக்டரா, நான் 10 கேள்வி கேட்டால் 10க்கும் பதில் சொல்லுவரா, எவ்வளவு பார்க்கணும். இப்போ practo.com போனேன்னா ரிவ்யூ இருக்கு. அந்த ரிவ்யூல 5க்கு இவர் 4.8 வாங்கியிருக்கார், 4.9 வாங்கியிருக்கார். நம்ம டாக்டரை தீர்மானிக்கிறோம், அப்புறம் அவர்கிட்ட போறோம் வரும். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் பெருமாள் ஆயுராரோக்கியத்தை கொடுப்பவன் தான். ஆனா அது என்னவோ குருவாயூருக்கு மட்டும் பேர் வந்துடுத்து. வியாதிகள்லாம் போகணும்னா குருவாயூருக்கு போங்கோ. அது என்ன அந்த பெருமாள் அப்படி பண்ணிவிட்டார் அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. இதுல
2-3 விஷயங்களா பார்த்து சில ஸ்லோகங்கள் நாராயணியத்திலே அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் சொன்ன மாதிரியே உபன்யாசத்துக்கும் கச்சேரிக்கும் நிறைய வித்தியாசங்கள். கச்சேரி முதல்ல பாடுறவா ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிப்பா, அதுதான் கச்சேரிக்கு முதல் ஏற்றம் தெரியுமோ. இப்போ உபன்யாசம் சொல்றவாள்லாம் நான் திரும்பி திரும்பி இதே வேஷ்டி தான், போன வருஷமும் ஏறக்குறை இதே வேஷ்டி தான் போட்டுட்டு இருப்பேன், இன்னும் கொஞ்சம் பழுப்பா இருக்கும் அவ்வளவுதான். ஒன்றும். ரெண்டாவது அவ 3-4 பேர் உட்காந்துப்பா, பார்க்கறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருப்பா, அது இதெல்லாம் பாட்டு, அது ஒரு கச்சேரிக்கு ஒரு அழகு. ரெண்டாவது இசை. ஏன் சுவாமி, கறவை இனங்கள் செவியாட்ட இல்லாவே, அந்த பசுமாடுகள் காது கூட அசைக்க மாட்டேங்கிறதே ஆழ்வார். ஒரு மாடும் கண்ணுக்குட்டியும் பாட்டை ரசிக்கிறதுனா மனிதர்களுக்கு ரசிக்கிறதுக்கு என்ன கேட்கணுமா? நமக்கு ராசிக்கியம் உண்டு, நல்ல பாட்டு பாடினாலும் பிடிக்கும், அதே மாதிரி நல்ல வாத்தியங்கள்லாம் வாசிச்சாலும் பிடிக்கும். அதனால பாட்டு கச்சேரிக்கு ஒரு ஏற்றம் உண்டு. ஆனா கச்சேரியில இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமோ, இப்ப நீங்க கச்சேரி கேட்டுண்டே வாட்ஸ்ஆப்ல மெசேஜ் பார்க்கலாம், கஷ்டமே இல்லை. இவர் பாட்டுக்கு ஒன்று பாடிட்டு இருப்பார், கிருஷ்ணா நீ பேகனே பரோ, அவா பிள்ளைய மெசேஜ் பண்ணி கூட்டு இருப்பா, சீக்கிரம் வீட்டுக்கு வான்னு. இப்போ தப்பு ஒண்ணு நான் சொல்லலை, என்ன சொல்ல வரேன்னா, கச்சேரியில யூ கேன் ஆல்வேஸ் டைவர்ட் யுவர் அட்டென்ஷன், வேற எங்கேயாவது போட்டு பண்ணலாம், திரும்பி அதே. இப்போ அவர் ரொம்ப ரொம்ப விஷயம் தெரிஞ்ச பாடகரா இருந்தா அதே வரியில தான் இருப்பார், நகரவே மாட்டார், நம்ம சீரியல் மாதிரி. இப்போ உபன்யாசம் அப்படி இல்லை. அதுக்கு தான் இவ்வளவு நாளை சொல்ல வந்தேன். உபன்யாசத்தை நீங்க கொஞ்சம் அசர விட்டேன்னா கதை போயிடும். அப்புறம் என்ன தெரியுமா, நம்ம அசர விட்டுட்டோம், அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லுவோம் ஒழுங்காவே அவர் சொல்லலை, ஏன்னா கனெக்டே ஆகாது பாருங்க. ஏன்னா இத்தனை நாள் நடுவில் என்ன, நடுவில் கொஞ்சம் பக்கம் காணோமா, காணாம போயிடும். அதனால இப்போ அதுக்கே இப்போ ஒரு ஈஸியா ஒரு வழி சொல்லட்டுமா, அவ போனை எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிருவோம், இல்லாட்டா ஏரோப்ளைன் மோட்ல போடுங்க. உங்களுக்கு உங்க போனை ஆஃப் பண்ணி வைக்க தெரியலன்னா பக்கத்துல இருக்கவா கிட்ட கொடுத்து ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏன்னா நம்ம போனை பத்தி பக்கத்துல இருக்க வாழ்க்கை நல்லா தெரியும், எப்பவுமே பாத்துக்கோங்க. அவ சொல்லுவா அதை அணைங்கோ அப்படின்பா. அதனால ஃபர்ஸ்ட் கீப் யுவர் ஃபோன் ஸ்விட்ச்ட் ஆஃப். The second option is put it on an airplane mode. நீங்க மேலேந்து ஆண்ட்ராய்டில் கீழே எழுத்தினேன்னா ஃப்ளைட் பட்டன் ஒன்று இருக்கும், வால்யூம் பட்டன் சைடில் இருக்கும், அப்படியே கீழே தூமாதி மார்க்கம்னு பேர், மேலே இருக்கிறது அர்ச்சிராதி மார்க்கம், கீழே இறங்கினேன்னா தூமாதி மார்க்கம், தட்சிண பதம். அதை அழுத்தின்றே வாங்கோ. ரொம்ப அழுத்தினேன்னா அதுவே 3 கொடுக்கும். அதை நான் மறுபடியும் துவங்க வைக்கிறதா, புனர் ஜன்மம் கொடுக்கறதா, இல்லாட்டா மோட்சம் கொடுத்துறதா. சுவிட்ச் ஆஃப்ங்கிறது மோட்சம், ரீஸ்டார்ட்டுங்கிறது புனர்ஜன்மம். இவ்வளவுலாம் அது கேட்கும். அது பண்ணி வச்சுட்டேன்னா நிம்மதியாக நீங்கள் உட்காந்து கேட்கலாம். வீட்டில் இருக்கவா என்ன பண்ணுறான்னு நினைக்காதீங்க, அவள் என்னவோ பண்ணிட்டு போட்டோம், இதெல்லாம் பிடிக்கலேங்கிறதுக்காக தானே வராமல் இருக்கா, என்னவோ போயிட்டு போட்டோம், இங்கே உட்காருங்க. ஸ்ரீ மகாபாரதம்னு ஜெயராஜ் சுவாமி சாச்சார். இப்போ ஸ்ரீ மகாபாரதத்துலேருந்து ஆரம்பிச்சாதான் இந்த கதை வரும். மகாபாரதத்தில் ஒரு கட்டம் ஆதி பர்வா, 18 பர்வாக்கள் அடங்கியது மகாபாரதம். கேட்க 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 இங்க சிறியவர்களும் இருக்கா, வேலை பார்க்குறவாளும் இருக்கா, வயசுல அனுபவத்துல மூத்தவர்களும் இருக்கா. வயசு வித்தியாசமே பார்க்காம உங்களுக்கு நான் ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் பண்றேன், கேட்கறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கத்துக்குங்க. ஞாபகமே இல்லை அப்படின்னு கன்க்ளூட் பண்ணாதீங்க, முயற்சி எடுங்களே. இன்னைக்கு நம்ம இவ்வளவு விஷயம் 2 மணி நேரம் கேட்டிருக்கோம். வீட்டில் போய் உங்க போன்லயே ஒரு 10 பாயிண்ட்ஸ், நீங்க எனக்கு தெரிஞ்சின்ற 10 பாயிண்ட் என்ன டைப் பண்ணி அமிச்சேன்னா இன்னொரு 4 பேரும் பயன்படுவா, உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். அது கேட்கிற போதே மறந்துட்டோம்னு வச்சுங்கோ. இது செமஸ்டர் இன்ஜினியரிங் செமஸ்டர் மாதிரி ஆயிடுத்துன்னு வச்சுங்கோ. இன்ஜினியரிங்ல எப்படின்னா படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு மறந்துடலாம். அதனால தான் ஒரு இன்ஜினியர் நீங்க போய் ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க, தெரியவே தெரியாது அந்த குழந்தைக்கு, பாவம் சர்டிஃபிகேட் தான் இருக்கும். அந்த மாதிரி உபன்யாசம் ஆகக்கூடாது. ஸ்ரீ மகாபாரதத்தில் 18 பர்வாக்கள். முதல் பர்வாவுக்கு ஆதி பர்வா அப்படின்னு பேர். அதுல வியாசர் பாண்டவ உபாக்கியானம் பண்றதுக்கு முன்னாடி, பாண்டவாளை பத்தி தார்த்தராஷ்டிராளை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல வைனதேயோபாக்கியானம் பண்றார். வைனதேயோபாக்கியானம்னா கருடனுடைய உபாக்கியானம், கருடனுடைய கதாபாகத்தை சொல்றார். அதுல எப்படி கதை அமையிறதுன்னா, கஷ்யப அப்படின்னு ஒரு பிரஜாபதி, பிரஜாபதினா ரொம்ப பிரஜைகளை சிருஷ்டிக்க கூடியவர், எல்லாருக்கும் தலைவர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இந்த கஷ்யப பிரஜாபதிக்கு பல பத்னிமார்கள். இது நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டா ஒருத்தன் பாத்தியா, ஹிந்து மதத்துல அவங்க நிறைய ஒய்ஸ் வச்சிருக்கா.
பாருங்க, என்ன கேட்டா ராமர் பண்ணதுதான் சரி, ஒரு கல்யாணம் தான் கரெக்ட், அதுல டவுட்டே இல்லை. பின்ன ஏன் கஷ்யப்பர் பண்ணிட்டார்னா என்னை கேட்டுவிட்டு அவர் பண்ணிக்கல, ஏதோ பண்ணிட்டார், பிடிச்சிருக்கோ இல்லையோ ஏத்துக்கணும், அவ்வளவுதான், சிம்பிளா முடியுங்க. இவர் ஏன் அதை செய்தார், இப்போதே நான் கஷ்யப்பரை கேள்வி கேட்க வேண்டும், போகாத ஊருக்கு வழியே தேடக்கூடாது. இப்ப கஷ்யப்பர் நீங்க எங்க போய் கேள்வி கேட்பேள்? அதனால கஷ்யப்பருக்கு பல பத்னிகள், அதுல ஒரு பத்னிக்கு கத்ரு அப்படின்னு பேர், இன்னொரு பத்னிக்கு வினதா அப்படின்னு பேர். இந்த கத்ரு என்பவள் பாம்புகளை தன் பிள்ளையாக பாவித்தாள், கதாபாகம் பெத்தாள்னு சொல்றது. அது காவிய ரீதியா இருக்கிறதுனால நம்ம புரிஞ்சுக்கிற விதம் பிரத்யக்ஷ பிரமாணம் எப்படி சொல்றதுன்னா, பாம்புகளை தன் குழந்தையாக பாவித்தாள். ஏன் சார் பாம்பெல்லாம் குழந்தையா வளர்க்க முடியுமான்னு கேட்டா, அந்த ஸ்டீவெர்வின் ஒருத்தர் இருந்தார், அவர் முதலையெல்லாம் குழந்தையா வளர்ப்பார். இந்த மாதிரி இந்த பாகிஸ்தான்ல ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார், அவர் கொஞ்ச நாள் வந்து சிங்கத்தை வீட்டில் வச்சுன்னு வளர்த்துருந்தார். அதனால எல்லாரும் வளர்க்குறா, இதெல்லாம் நம்ம வளர்க்குறது, நம்மளை வளர்க்கறதுக்கே டைம் இல்லை, நம்ம எங்க பாம்பு தேடெல்லாம் வளர்க்க. அதனால அவ வந்து கத்ரு பாம்பெல்லாம் தன் குழந்தையாக பாவித்தாள். வினதா என்பவள் பக்ஷிகளை தன் குழந்தையாக பாவித்தாள். ரெண்டுமே பகவத் சிருஷ்டிக்கு அடக்கம், ஞாபகம் வச்சுங்கோ. அத்துணை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் பெருமாளுடைய தேகம். ஹிந்துக்கள் தான் அவர்களை மட்டும்தான் பெருமாள் காப்பாருங்கிறது இல்லை, நம்பியவன் நம்பாதவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் அந்த மதத்தை சேர்ந்தவன் பெருமாள் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய பெருமாளா இருந்தா அவருக்கு காட்னு பேர், பரமாத்மான்னு பேர். அவர் பட்ட இப்போ வந்து ஏழை பணக்காரன், வெள்ளையா இருக்கக்கூடியவா கருப்பா இருக்கக்கூடியவா குள்ளம் நட்டேன் வித்தியாசம் பார்த்துட்டார்னா அவர் பரமாத்மா கிடையாது, தெரிஞ்சுங்கோ. இப்போ இந்த பக்ஷிகளும் பகவானுக்கு ஷரீரம், பாம்புகளும் பகவானுக்கு ஷரீரம். எங்க தெரிகிறது? நித்தியப்படி சொல்றோம். பூப்பாதௌ யஸ்ய நாபிஹி வியதசுரநிலஸ் சந்திரசூரியௌச்ச நேத்ரே கர்ணா வாஷாஹா ஷிரோத்யௌஹு முகமபி தஹனோ யஸ்ய வாஸ்தேயம் அப்திஹி அந்தஸ்தம் யஸ்ய விஸ்வம் சுர. பெருமாளுடைய சரீரத்துல யார் இருக்கா? சுரர்கள், தேவர்கள். சுர நர மனிதர்கள், நாம் நர. நம்மள வந்து நரர்கள்லயும் சேர்க்கலாம், இன்னொரு கோஷ்டியும் இப்ப இருக்கு அதுலயும் சொல்றேன், இதுலயும் வேணாலும் சேர்க்கலாம். சுர நர கக. ககன பறக்கிறது, பறக்கக்கூடியவையும் பகவானுக்கு சொந்தம். சுர நர கக கோ. எழுந்து போயிடாதீங்க, இந்த கோனா பசு வர்க்கம் கோ. கந்தர்வ நல்ல பாடக்கூடிய இசைஞானம் படைத்தவர்கள். அதே மாதிரி சுர நர கக போகி. போகினா பாம்பு வகைகள். தைத்தியைஹி தைத்தியர்கள், அசுரர்கள். அதுல தான் சொன்னேன், நம்மளை வந்து நரஜாத்திலையும் சேர்க்கலாம் அசுர ஜாத்தியிலையும் சேர்க்கலாம். ஒருத்தர் பாட்டு எழுதி வச்சிருக்காரு, எங்கள் ஆழ்வார்பேட்ட ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கார் சென்னையில, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், அழகா எழுதி வச்சிருக்கார். அவர் புரியுற மாதிரியும் சில சமயம் பேசுவார். அதனால அதுல என்னன்னா, சுர நர கக கோ போகி கந்தர்வ தைத்தியைஹி. நமக்குள்ள அரக்கனும் இருக்கின்றார், தேவனும் இருக்கின்றார். அது ரெண்டும் இல்லாத போது மனிதனாக இருக்கின்றோம். சரி, இப்ப அத்தனையும் பகவான் சிருஷ்டிச்சிருக்கார். அந்த சிருஷ்டியில பறவை இனங்களை தன் குழந்தைகளாக பாவித்தவள் வினதா. போகி வர்க்கம்னு சொல்லக்கூடிய பாம்பு வகைகளை தன் குழந்தையாக பாவித்தவள் கத்ரு. இந்த கத்ரு வினதா ஓன் சிஸ்டர்ஸ். அவ கஷ்யப்பரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. வீட்டில் இருந்தபடி, ஆசிரமத்தில் இருந்தபடி நித்தியபடி ஏதேனும் கைங்கரியம் செய்ய வேண்டும். நிறைய வஸ்திரங்களை எல்லாம் துவைத்தெடுத்து கொண்டு வர வேண்டும். கத்ருவும் வினதாவும் கையை பிடித்து கொண்டு ஜோடியா அந்த குளத்தாங்கரைக்கு போவா. ஒரு நாள் போகும்போது ஒரு குதிரை ஓடின்னு இருக்கு. இந்த வினதா கத்ருக்கு ரொம்ப நாள் துணி தோச்சு 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 போர் அடிச்சுடுத்து. அவளுக்கு யாராவது தோச்சு பிழிஞ்சு காய வச்சு மடிச்சு அயன் பண்ணி கொடுத்தா நன்னா இருக்குமோன்னு தோணிடுது. யாரை தேடின்னு போவோம்? பேண்ட் பாக்ஸ், அயன் பாக்ஸ் எல்லாம் தேடின்னு போக முடியாது. அதனால என்ன பண்ணிட்டா, பக்கத்துல வினதையே துவைக்க வச்சுட்டா. என்ன ஆனா இவ எப்படி துவைப்போம்? இப்ப ரெண்டு பேரும் சஜாத்திய வஸ்து, ரெண்டு பேரும் கோவைஃப், இல்ல ஒசத்தி தாழ்த்திலாம் கிடையாது. ரெண்டு பேருமே கூட்டுண்டு கஷ்யப்பர் போறதா இருந்தா பேஜ் 3க்கு ரெண்டு பேரையும் கூட்டுன்னு போகணும். அதனால இவ ஒத்தரை மட்டும் விட முடியாது. எப்படி ஆக்குறது அப்படின்னா, ஒருவள் மற்றொருவளை தன் தாசியாக பாவித்தால் தான் இந்த காரியம் நடக்கும். அப்படின்னா கத்ரு நினைச்ச விஷயம் எப்ப நடக்கும்னா, வினதாவை தனக்கு தாசியாக்கணும். தாசியாக்கணும்னா ஒரு போட்டியிட்டால் தான் தாசியாக்க முடியும். உடனே ஓடிக்கொண்டிருந்த குதிரையை பார்த்து சொன்னாள் கத்ரு, பா என்னம்மா வெள்ளவெளேன்னு குதிரை ஓடுறது, ஆனா வால் மட்டும் கருப்பா இருக்கே.
அப்படின்னு சொன்னான். நான் இப்போ வினதா இடத்துல இருந்தால் அது என்னவோ இருந்துட்டு போட்டால் நம்ம துணியை துவைக்கலாம்னு சொல்லியிருப்பேன். வினதா என்ன பண்ணிட்டா, ரொம்ப ஆனஸ்டா அவள் கையும் காமிச்சு இண்டிகேட்டரும் போடுவோம். அவ்வளோ ரூல்ஸ் ஃபாலோ பண்றதுனால அவள் என்ன பண்ணிட்டா, இது வெள்ளை குதிரை வெள்ளை வால் கருப்பு வால் கிடையாதுன்னா. உடனே கதிர் சொன்னா, நத்திங் லைக் தட், மை ஐஸ் ஆர் பர்ஃபெக்ட், இட் இஸ் ஒன்லி பிளாக் டெயில் அப்படின்னா. நோ நோ, இட் இஸ் ஒயிட் டெயில்னா. சரி, நாளைக்கு இந்த குதிரை இந்த பக்கமா வரும், வந்துதானே பார்ப்போம். நீ சொன்னது சரினா நான் உனக்கு தாசி, நான் சொன்னது சரினா நீ எனக்கு தாசி அப்படின்னு ஒரு போட்டி. அன்று இரவு குகைக்குள்ளே சென்றாள் கத்ரு. அவள் பேணி பாதுகாத்து வளர்த்திருந்த குழந்தைகளான பாம்புகளை பார்த்து சொல்லிவிட்டான், நீங்க போய் அந்த உச்சைஸ்ரவஸ்ங்கிற வெளுவெளேர்னு இருக்கக்கூடிய குதிரையின் வெள்ள வால்ல இருக்கக்கூடிய ரோமங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேரையும் போய் சுத்திக்குங்க. ஏன்னா நீங்கள்லாம் கருப்பார்கள், நீங்க ஒவ்வொரு முடியையும் சுத்தின் வந்தேன்னா தூரக்கேந்து பார்க்கறதுக்கு கத்து கருப்பு முடி இருக்கா மாதிரி இருக்கும் அப்படின்னு பாம்புகளை பார்த்து சொன்னா. உடனே யாராவது ஒருத்தர் கேட்பா, அது ஒண்ணு பாம்புகளை பார்த்து பேச முடியுமா சார் அப்படின்னு. இப்ப பாம்பை பார்த்து பேச முடியாதுன்னா நாயை பார்த்து தானே பேச முடியாது. இப்ப நாயை பார்த்து கேட்கிறோம் பாருங்க. இப்ப வந்து விராட் வந்து சொல்றார், அவர் லாஸ்ட் அந்த வேர்ல்ட் கப்ல தோத்தது ஒண்ணு அவருடைய வீட்டு நாய் ரொம்ப சேடா இருந்துதான். அதுக்கு வேர்ல்டு கப்பை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க இல்லையா? அனுஷ்கா சொல்லியிருப்போம் பாரு, டாகி, அதுக்கு ஏதாவது பேர், ஏதாவது நாமகரணம், ஏதாவது புண்ணியாவச்சனம் அன்னைக்கு வச்சிருப்பா, அதுக்கு ஏதாவது ஒரு பேர், நல்ல ரொம்ப வசதியான பேரா இருக்கும். அதை பார்த்து சொல்லியிருப்போம், ஏ கியா ஹோகையா அப்படின்னு அந்த நாய்கிட்ட சொல்லியிருப்போம். அந்த நாய், அந்த உணர்ச்சியை தெரிந்து கொண்ட அந்த நாய் 2 நாள் சாப்பிடல அப்படின்லாம் ஏதோ விராட் சொன்னார். எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, மிருகங்களுக்கும் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியத்தை பகவான் கொடுத்துருக்கார். நம்ம என்னவோ மனிதர்கள் தான் பெஸ்ட் உலகத்திலே நினைச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா கஜேந்திர மோட்சம்லாம் சொல்லவே முடியாது. பெருமாள் எல்லா மிருக வர்க்கத்துக்கும் ஒரு ஞானத்தை கொடுத்துருக்கார், ஒத்துக்கிறேன். நமக்கு ரொம்ப ஹை லெவல்ல கொடுத்துருக்கார், அதனால தான் நம்ம ஸ்கேம் எல்லாம் பண்றோம் இல்லையா? இதே பாவம் அந்த மிருகத்துலாம் பாவம், அதுக்கெல்லாம் ஸ்கேம் எல்லாம் பண்ண தெரியாது, கரப்ஷன் எல்லாம் பண்ணியிருந்தா அது பெரிய ஆளாயிட்டு இருக்குமே. சாதாரணமா இருக்கிறதுக்கு காரணம் அதுக்கு லிமிட்டெட் நாலேஜ் கொடுத்துருக்கார். நமக்கு ஓவர் நாலேஜ் கொடுத்துறதுனால தான் நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு. சரி, இப்ப விஷயத்துக்கு வரேன். இந்த பாம்புகளுக்கு தெரிஞ்சு போயிடுது, அம்மா இந்த மாதிரி காரியம் பண்ண சொல்றான்னு. அந்த நம்ம பாம்பெல்லாம் தலை இப்படி இப்படி ஆட்டிட்டோம். நோ மம்மி ஹம் நஹி ஜா சக்தே ஹே அப்படின்னு. அவ நார்த்தில் சொல்றா, நீங்க உடனே தமிழில் பேசி இருக்க கூடாதா அப்படின்னா, அவ ஏதோ காஷ்மீர்ல இருந்தார் கஷ்யப்பர், அவர் என்ன பண்ணுவார் சொல்லுங்க. அதனால அந்த பாம்பெல்லாம் வந்து மாட்டேன்னு தலையாட்டிடுச்சு. அப்போ இந்த கத்ருங்கிறவோ மறுத்த தான் பேணி பாதுகாத்து வளர்த்த பாம்புகள் எப்போ தான் சொன்ன கட்டளையை மறுத்து விட்டார்களோ அவர்களுக்கு ஒரு சாபம் இட்டாள். நீ நான் அம்மா சொல்றத கேட்க மாட்டேங்கிறல்ல, ஒரு நாள் ஒருவன் செய்யக்கூடிய யாகத்தில் நீங்க அந்த அக்னி குண்டத்துல போய் விழுவேள் அப்படின்னு அம்மாவே, மதரே வந்து சில்ட்ரனுக்கு சாபம் கொடுத்துட்டான். அதாவது சர்ப்பசத்ரே வர்த்தமானேன்னு ஒரு ஸ்லோகம் மகாபாரதத்துல சாபம் கொடுத்துட்டான். சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்ப இது வைக்கும் பார்ட் 1 புரிஞ்சாச்சா? இப்ப பார்ட் 2க்கு வருவோம். பார்ட் 2 என்னன்னா, கிருஷ்ணருக்கு ஒரு சிஸ்டர், அவ பேரு சுபத்ரா. அவளை தன்னுடைய ஓன் கசின் அத்தை பிள்ளைக்கு பண்ணி வச்சுட்டார் அர்ஜுனன். அர்ஜுனனுக்கும் சுபத்ரைக்கும் பிறந்த பிள்ளைக்கு தான் அபிமன்யுன்னு பேர். இந்த அர்ஜுனன் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருக்கும்போது, பிருகன்னலையா இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரே ஸ்டூடெண்ட், உத்தரகுமாரின்னு பேர். அவளுக்கு டான்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுத்தான். அந்த 1 வருஷம் முடிவில் தான் உத்தரகுமாரன் மூலமா தெரியறது நமக்கு கற்றுக் கொடுத்த டான்ஸ் டீச்சர் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு தெரியுது. உடனே வந்து ராஜா என்ன பண்றார், என்னுடைய பொண்ணியே கல்யாணம் பண்ணிக்கோங்க, உத்தரகுமாரியே பண்ணிக்கோங்க. அப்போ அர்ஜுனன் மறுத்துட்டான். அர்ஜுனன் என்ன சொன்னான்னா, இது பாருங்க சார், இது ராங் ட்ரெண்ட் ஆயிடும். டீச்சரே வந்து ஸ்டூடெண்ட் எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சா எல்லா அப்பா அம்மாவும் பயப்படுவா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே. அதனால நான் என் ஸ்டூடெண்ட் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றான், அவன் என்னை போலவே இருப்பான். அவன் வந்து பேர் அபிமன்யு. அந்த அபிமன்யுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுள்ளான். அபிமன்யுக்கும் உத்தரகுமாரிக்கும் கல்யாணம். இது வரைக்கும் நான் 11 கதாபாத்திரங்கள் சொல்லியிருக்கேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இவ கர்ப்பம் ஆயிட்டா. இவ போய் அந்த பிரெக்னன்சி ஸ்ட்ரிப்ல 2 ரெட் லைன் காமிக்கிறது, ஹஸ்பண்ட் கிட்ட போய் காமிச்சா அவர் ட்வீட் பண்ணிட்டார், கங்க்ராட்ஸ் உத்ரா அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டார். ஓகே அபி அப்படின்னு அவ அனுப்பிச்சிருக்கா. இதெல்லாம் இந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் ஆற சமயத்துல தான் மகாபாரதத்தின் போர் அனௌன்ஸ்மெண்ட் வருது.
இனிமே யுத்தம். அவ 2 ட்ரைமெஸ்டர் போய் டாக்டர் கிட்ட காமிச்சாச்சு, ஆப்ஸ்டட்ரிஷியன் கிட்ட. அப்புறம் தான் இந்த யுத்தம் நடக்கும்போது கடைசியில சௌப்தாந்திக பர்வால இந்த துரோணனுடைய பிள்ளை அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திர பிரயோகம் பண்றான். அதாவது இந்த உத்தரகுமாரியின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு ஃபீட்டஸ் அழிஞ்சுண்ணோன்னு. அப்பதான் அந்த தாய்மார்கள்லாம் கிருஷ்ணர் கிட்ட சரணாகதி பண்ணி பெருமாள் வந்து அந்த குழந்தையை காப்பாத்தினார். அந்த குழந்தை பேர் என்ன? பரீட்சித். என்ன சார், நாங்கள்லாம் வேலுக்குடி சுவாமியில எவ்வளவு வருஷமா கேட்டு இருக்கோம், எங்க கிட்டே நீங்க இந்த மாதிரி கேள்வியில சிம்பிளா ஜுஜுபிலாம் கேள்வி கேட்கறீங்க. சரி, இப்ப இந்த பரீட்சித்து பிறந்தான். பரீட்சித்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து இருக்கும்போது ஒரு நாள் வேட்டையாட சென்றான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேட்டையாட போகும்போது என்ன எடுத்து, அவருக்கு ஒரே தாகம். அங்க ஒரு ஆசிரமம், ஆசிரமத்து வாசல்ல ஒரு ரிஷி ஒரிஜினல் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கார். அதாவது நீங்க வந்து இப்ப நம்ம மெடிடேஷன்லாம் வேற மாதிரி. நம்ம இப்ப கண்ணை மூடிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோ, கொஞ்சம் ஃபேன் அணைக்கிறியா, அவ யாரோ வந்திருக்கா, போய் கதவை திறந்து போய் பாரு. இதுதான் நம்ம மெடிடேஷன், ஹை லெவல். நம்ம இத்தினூண்டு இதுல கூட டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அந்த ரிஷி ஒரிஜினல் மெடிடேஷன், அவர் அசரவே இல்லை. இதுவர் வந்து தண்ணீர் தண்ணீர் அப்படின்லாம் கேட்கிறார், பதிலே கொடுக்கல. ராஜாக்கு ஏதோ கோபம் வந்துருத்து. அங்க செத்து கிடந்த பாம்பை இவர் கழுத்துல போட்டுட்டு போயிட்டார். அவ்வளவுதான், சிம்பிளா எபிசோட் முடிஞ்சிருக்கும். ஆனா இங்கதான் ட்விஸ்டே. இவர் செத்து போன பாம்பை கழுத்துல போடுறத அந்த ரிஷியினுடைய பிள்ளையினுடைய ஃப்ரெண்டு பார்த்துடுத்து. அதுக்கு என்ன வம்பு பாருங்க, அது கம்முன்னு வீட்டுக்கு போயிருக்கலாம். அது போய் அந்த ரிஷியுடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் பிள்ளை கிட்ட போய் சொல்லிட்டு, என்னடா நீயும் உங்க அப்பாவும் உங்க ராஜா எல்லாம் அவமானப்படுத்துற, இறந்து கிடந்த பாம்பை உன் தந்தையின் கழுத்தில் இட்டவன், அவனை நீ ஒன்றும் பண்ணாம இங்க உட்காந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கியே. உடனே அந்த பிள்ளை ஜலத்தை எடுத்து சொன்னான், இறந்து கிடந்த பாம்பை என் தந்தையின் கழுத்தில் இட்டு தியானம் செய்யும் போது வீரியம் இருக்கிறது என்று நினைத்தாயே க்ஷத்ரியா, கொடுமையான விடத்தோடு கூடிய தக்ஷகன் என்னும் பாம்பு உன்னை 7 நாளில் தீண்டும்னு சாபம் கொடுத்து. இது பெரிய அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல வந்துடுத்து, அவர் கிங் வில் பி டெட் இன் 7 days. எல்லா மக்களும் இப்பவே வாத்தியாருக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அப்பப்ப எல்லாம் பண்ணி, ஏன்னா தெரிஞ்சு போயிடுது என்னைக்கு டேட் ஆஃப் டெத்துன்னு. அப்போதுதான் பரீட்சித்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சுகபிரம்மம் வந்து பாகவதத்தை சொல்றார். இது வரைக்கும் உங்களுக்கு தெரியுமோ? வெரி குட். அந்த 7 நாளைக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாகவதம் சொல்லவே இல்லை, மகாபாரதம் தான் சொல்றது. கடிச்சுடுத்து அந்த பாம்பு. எப்படி வந்ததுங்கிறது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். அதை சொன்னாரோ கம்பவாரதி சுவாமி. சார் யாரெல்லாம் கேட்டவா, அதுதான் சார் ப்ராப்ளம். இங்க கேட்டவான் இருந்தவான்னு சொல்லுங்க சார், கேட்டவான்லாம் சொல்லாதீங்க. சரி, அவர் சொன்னாரா சார்? சொல்லலேன்ட்டார். அவர் சொன்னார்னா நான் ஒத்துப்பேன், நல்ல பாகவதோத்தமரா இருக்கா, சொல்லலை. இப்ப என்னன்னா, பரீட்சித் 7 நாள் பாகவதம் கேட்டுட்டு தன்னுடைய அரண்மனை கோட்டைய, ஒரு பெரிய கோட்டையே அது, அந்த கோட்டைய பியூர் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டார். நம்ம வந்து இந்த கொரோனா போது ஒரு அட்டகாசம் பண்ணோம் பாருங்க, கொரியர் வந்தா கூட அதுக்கு எல்லாரும் மஞ்சள் திருமஞ்சனம் பண்ணுவா. அதை தொட்டு மூக்குல இதை போட்டுண்டு, அந்த கொரியர்ல ஏதோ ஒன்று வந்திருக்கும், அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி வாசல்ல வந்து வேப்பலையை அரைச்சு அதை நம்ம மேல போட்டு கொரியர் மேல போட்டு அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் பண்ணி வச்சிருக்கான் பரீட்சித். யாராலையும் உள்ளே வர முடியாது. அதுவும் இப்பெல்லாம் இந்த மெட்டல் ஜாமர்னு வைக்கிறா பாருங்க ஏர்போர்ட்ல, அந்த மாதிரி இது வந்து ரெப்டைல் ஜாமர். ரெப்டைல்ஸ்லாம் உள்ள வரவே முடியாது. அந்த சமயத்துல சில பிராமணர்கள் பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கேன்னா, சரி பிராமணர்கள் இவ பிரசாதம் எடுத்துன்னு வந்திருக்கா, நம்ம இவருக்கு தலைவருக்கு வந்து பிரசாதம்லாம் பிடிக்கும், தலைவருக்கு பிரசாதம் பிடிக்கலைன்னாலும் தலைவரோட ஒய்ஃபுக்கு பிரசாதம் பிடிக்கும், கோவில் பிரசாதம். அதனால பிரசாதத்தை உள்ள எடுத்துன்னு போயாச்சு. இப்போ உள்ள எடுத்துன்னு போன உடனே அங்க உள்ள பிரசாதம் போறது. போன உடனே அதுல ஒரு எலுமிச்சம்பழம் அவர் வந்து ஸ்லைஸ் பண்றார், ஏதோ ஜூஸ் பண்ணலான்னு. பரீட்சித் எல்லாரும் இருக்கும், அப்பா 7 நாள் முடிய போறது, நான் ஜூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணார். ஸ்லைஸ் பண்ணா உள்ளுக்குள்ள ஒரு புழு. அந்த புழுவை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கணும், தூக்கி போட்டிருக்கணும், கழுத்துல போட்டுட்டு. தக்ஷகன் வருவான்னு பார்த்தா ஒரு புழு வந்திருக்கேன்னு அவன் இன்னும் சொல்லி முடிக்கல, அந்த புழு தக்ஷகனா மாதிரி கடிச்சுடுத்து. பரீட்சித் நோ மோர் ஆயிடுதா.